மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பரபரப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் அரசியல் பரபரப்பில் திமுக மற்றும் அதிமுக இரண்டு கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர் பட்டியலை திமுக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. அதிமுக ஒரு பக்கம் எடப்பாடியார் இன்னைக்கு காலையில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தேர்தல் தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். இதில் வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் என்ன சொல்கிறாங்க, யார் யார் போட்டி போடுறாங்க, எந்தெந்த தொகுதியில் போட்டி போடுறாங்க, யார் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து திமுக தேர்தல் அறிவிப்பு, அதாவது யார் யார் வேட்பாளர் எந்தெந்த தொகுதியில் போட்டி போடுறாங்க அப்படின்னு சொல்லி அதன் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு காலையில் வந்து அந்த பட்டியலை வெளியிட்டார், பெயர் பட்டியலை வெளியிட்டார். யார் யார் எந்த தொகுதியில் போட்டி போடுறாங்க, 21 இடங்களில் திமுக போட்டி போடுகிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து 2 மருத்துவர்கள் இருக்காங்க, பிஹெச்டி முடித்தவங்க 3 பேர் இருக்காங்க, ஏன்னா வழக்கறிஞர்கள் 7 பேர் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அவர் யார் யார் பெயர் பட்டியலை யார் யார் சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்த்துடலாம். திமுகவுடைய வெற்றி வேட்பாளர் பட்டியலை உங்கள் முன்னாடி நான் இப்போ பெருமையோடு அளிக்கிறேன். வடசென்னை டாக்டர் கலாநிதி வீராசாமி, எம்எஸ், எஃப்ஆர்சிஎஸ். தென் சென்னை முனைவர் சுமதி என்கிற தமிழச்சி தங்கபாண்டியன், எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி. மத்திய சென்னை திரு தயாநிதி மாறன், பிஏ. திருப்பரம்புதூர் திரு டிஆர் பாலு, பிஎஸ்சி, எல்சிஇ. அரக்கோணம் எஸ் ஜெகத்ரட்சகன், எம்ஏ. வேலூர் டிஎம் கதிரானந்த், பிகாம், எம்பிஏ. தருமபுரி ஆ மணி, பிகாம், பிஎல். திருவண்ணாமலை சிஎன் அண்ணாதுரை, பிகாம். ஆரணி எம்எஸ் தரணிவேந்தன். கள்ளக்குறிச்சி தே மலையரசன், எம்காம். சேலம் டிஎம் செல்வகணபதி, எம்ஏ, எல்எல்பி. ஈரோடு கேஇ பிரகாஷ், பிஏ. நீலகிரி ஆ ராசா, பிஎஸ்சி, பிஎல். கோவை முனைவர் கணபதி ப ராஜ்குமார், எம்ஏ, எல்எல்பி, பிஹெச்டி. பொள்ளாச்சி கே ஈஸ்வரசாமி. பெரம்பலூர் அருண் நேரு, எம்எஸ். தஞ்சாவூர் ச முரசொலி, பிஎஸ்சி, எல்எல்பி. முரசொலியே நிற்குதுங்க. தஞ்சாவூர் ச முரசொலி, பிஎஸ்சி, எல்எல்பி. தேனி தங்க தமிழ்ச்செல்வன், எம்ஏ. தூத்துக்குடி திருமதி கனிமொழி கருணாநிதி, எம்ஏ. தென்காசி டாக்டர் ராணி ஸ்ரீகுமார், எம்பிபிஎஸ், எம்டி. இப்போ இவர்கள் தான் திமுகவோட வேட்பாளர்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான வேட்பாளர்கள் பலர் போட்டி போடுறாங்க. இதில் 11 பேர் புதியவர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே வழங்கப்பட்டவர்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. இந்த முறை அந்த மாதிரி புதியவர்களை பாதிக்கு மேலே போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 பெண் வேட்பாளர்கள் இதில் இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் போகுது. இது பற்றி திரு ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்துடலாம். அடுத்து நம்ம போகலாம். இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டியலில் புதியவர்கள் 11 பேர், பெண்கள் 3 பேர், பட்டதாரிகள் 19 பேர், முதுநிலை பட்டதாரிகள் 12 பேர், முனைவர் 2 பேர், மருத்துவர்கள் 2 பேர், வழக்கறிஞர்கள் 6 பேர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
இந்த தேர்தல் அறிவிப்பில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஆட்களுக்கெல்லாம் வந்து சீட்டு வழங்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையை பொறுத்தளவுக்கு அப்படியே தான் இருக்காங்க. ஒன்று வந்து கலாநிதி போட்டி போடுறாரு. தென் சென்னையை பொறுத்தளவுக்கு தமிழச்சி தங்கப்பாண்டியன், அதாவது மத்திய தொகுதியை பொறுத்தளவுக்கு தயாநிதி மாறன் போட்டியிடுகிறார். அதே மாதிரி சவுத்தில் பார்த்திங்கன்னா கனிமொழி அவர்கள் போட்டியிடுகிறார் தூத்துக்குடி தொகுதியில். ஸோ அதே மாதிரி வந்து செல்வ கணபதி அவர்கள் வந்து சேலத்தில் போட்டி போடுறாரு அப்படின்னு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் வந்து ரொம்ப பார்த்து தேர்வு செய்து இந்த வேட்பாளர்களை வெற்றி வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள் என்று தான் வந்து திமுக சொல்லுது. உண்மையிலேயே வந்து இவர்கள் எல்லோருமே ஒரு வகையில் வந்து செல்வாக்கு படைத்தவர்களாக அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள். ஏற்கனவே இப்போ கனிமொழியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தூத்துக்குடி தொகுதியை முதல் முறையாக 2019 தேர்தலில் தான் வந்து மக்களவையில் போட்டி போடுறாரு. மாநிலங்களவையில் தான் அவர் எம்பியாக இருந்தார். மக்களை சந்தித்து மக்களுடைய நேரடி ஆதரவை பெற்ற ஒரு வேட்பாளராக அவர் வந்து களமிறங்கியிருக்கிறார். அது யாருன்னா நம்ம அக்கா இருக்காங்களே கவர்னர், அவங்கள தோக்கடித்து சரியா அந்த இடத்த பிடிச்சிருக்காரு. தமிழிசை வந்து அந்த திருமதி கனிமொழியை எதிர்த்து போட்டியிடலாம் அப்படின்னு தெரியப்படுது. நிச்சயமாக அப்படி போட்டியிட்டால் கனிமொழிக்கு ஒரு மிகப்பெரிய அது ஒரு வரப்பிரசாதமாகவே அமையும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதிமுக ஓட்டு பிரிஞ்சு போயிடும். இதுக்கப்புறம் வந்து அதிமுகவோடு சேர்ந்து நின்ற தமிழிசை எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, இப்போ தனியாக நிற்கும் போது டோட்டலாக டெபாசிட் கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா தமிழச்சி தங்கப்பாண்டியன் வந்து தென் சென்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கார் திமுக சார்பில். அவரை எதிர்த்து கூட தமிழிசை போட்டி போடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குது. அதை தவிர வேறு எந்த ஸ்டார் வேட்பாளருமே பாஜகவில் தெரிந்த முகம், ஸ்டார்னு இல்லை தெரிந்த முகம் யாருமே இதுவரைக்கும் போட்டி போடுவார்கள் என்பது அறிவிக்கப்படவில்லை. அண்ணாமலை போட்டி போடுவாரா அப்படின்ற பற்றிலாம் தெரியல. அதுக்காக தான் ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டை கோயம்புத்தூரில் போட்டிருக்காங்க. படித்தவர், பண்பாளர், சரிங்களா. அவரை வந்து இப்போ ஒரு வேட்பாளரை போட்டிருக்கிறார்கள். அந்த வேட்பாளர் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். எனவே அவர் வந்து மிகவும் செல்வாக்கு படைத்தவருங்க கோயம்புத்தூரில். எனவே கோயம்புத்தூரில் வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு திமுக சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா அது ஒரு காலத்தில் அதிமுக கோட்டையாக இருந்தது. அதற்கப்புறம் பிஜேபி வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியை வந்தது. என்னென்னா அதிமுக சேலையை பிடித்துக்கிட்டே வளர்ந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அவர்கள் 2 பேரும் உடைந்து விட்டார்கள். எனவே அவர்களுக்கு யார் டெபாசிட்டை இழக்கப் போகிறார்கள் அப்படின்றது தேர்தலுக்கு பிறகு தான் தெரியும். அதனால் கோவை உறுதி செய்யப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி ராஜா அவர்கள் வந்து இதில் நீலகிரியில் போட்டி போடுறார். ராஜா வந்து நீலகிரியில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை 2 முறையாக அங்கே இருந்திருக்கிறார். அவர் வந்து மக்களோட ஒன்றிய ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். நீலகிரியில் ராஜாவுக்கு ஒரு தனி செல்வாக்கு இருக்கிறதாக பார்க்கப்படுகிறது. எனவே ராஜா நீலகிரியில் போட்டியிடுறார். இவர்கள்லாம் வந்து திமுகவோட ஸ்டார் வேட்பாளர்கள். ஸோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து கலாநிதி போட்டி போடுறாரு சென்னையில். அவர் வந்து ஆற்காடு வீராசாமி அவர்களுடைய மகன். அவர் வந்து ஒரு மருத்துவர், MS படித்தவர். அவர் ரொம்ப டீசெண்டானவர். அதாவது மக்கள்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும், அதே மாதிரி பார்லிமெண்ட்டில் எப்படி பேசணும்னு 2ஐயும் அறிந்தவர். எனவே அவருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறார். அதே மாதிரி TR பாலு போட்டியிடுகிறார். இந்த மாதிரி அப்புறம் வந்து அரக்கோணத்தை பொறுத்தளவுக்கு ஜெகத்ரட்சகன் போட்டியிடுகிறார் மீண்டும். ஸோ இப்படி வந்து யார் யாருக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, யார் யாரெல்லாம் செல்வாக்கு சரியாமல் அதாவது மக்களோட டச் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்றவங்களை தாண்டி மீது 10 பேருக்கு மேலே புதிய வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள். இளைஞர்களை அதில் பாதி இளைஞர்களை அறிவித்திருக்கிறார்கள். எனவே இதில் கொஞ்சம் வீக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேலூர் தொகுதி கதிரானந்த். காரணம் என்ன அப்படின்னா திமுக வெயிட்டாக தான் இருக்குது. ஆனால் கதிரானந்த் வந்து ஒரு பெரிய நல்ல வேட்பாளராக தேர்வாக இல்லை. ஆனால் இருந்த போதிலும் அங்கே பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகனுடைய மகன்றதுனால அவருக்கு வேறு வழியே இல்லாமல் அந்த சீட்டு கொடுக்கப்பட்டதாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா அவர் மக்களோட டச் இல்லாமையே அடி போகக்கூடிய ஒருத்தர். அதே மாதிரி நாடாளுமன்றத்தில் ஏதாவது பெருசாக பேசினார், பெருசாக இது பண்ணாருன்னா இல்லை. எனவே அவர் ஒருத்தர் தான் வந்து இந்த 21 பேர் பட்டியலில் கொஞ்சம் வீக்கான வேட்பாளராக பார்க்கப்படுது. எனவே திமுகவை பொறுத்தளவுக்கு இன்று காலை அதை அறிவித்து விட்டார்கள். அதே போல் அவர்கள் தேர்தல் அறிக்கையும் தயாரிச்சிருக்காங்க. அந்த தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட போய் கேட்டு மக்கள் என்ன சொல்கிறாங்க, எதெல்லாம் சேர்க்கணும்னு சொல்கிறாங்க, மக்களுக்கு என்ன தேவை இருக்குது மத்திய அரசில், ஒரு எம்பியாக இருந்தால் அவர்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் விசாரித்து அவர்கள்ட்ட வந்து இது பண்ணாங்க. அது கனிமொழி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அதை நம்ம தனியாக பார்ப்போம். அந்த தேர்தல் அறிக்கை வந்து அதையும் வெளியிட்டிருக்காரு இன்றைக்கி. இது மக்களுக்கான தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லி திரு ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்காரு. இப்படி வந்து திமுக கிளியர் கட்டாக அவர்களுடைய கூட்டணி தொகுதியை அறிவித்தது மட்டுமல்லாமல் இன்றைக்கி தொகுதியும் அறிவிச்சிருக்காரு. நாமக்கல்ல யார் போட்டி போடுறாங்க,
அதே மாதிரி காங்கிரஸ் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுகிறது என்பதெல்லாம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது. எனவே திமுக கிளியர் கட்டாக எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இப்போ வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டாங்க. அடுத்து தேர்தல் வேலையை சரசரன்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வேட்புமனு தாக்கல் நேற்று துவங்கிடுச்சு. இருந்த போதிலும் இப்போ தேர்தல் வேட்பாளர் அறிவிப்பை தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் அவர்கள் தேர்தலில் அதாவது நாமினேஷன் தாக்கல் பண்ணுவாங்க. அதில் வந்து என்னென்னா தேர்தல் கமிஷனும் சொல்லியிருக்கேன் 5 பேருக்கு மேலே வரக்கூடாதுன்னு இது எப்போவும் சொல்கிறது தான். ஸோ அந்த மாதிரி போயிட்டு அடுத்து தாக்கல் செய்து பிரச்சாரத்தை துவங்குவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இனி இது தேர்தல் காலத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது, யார் யாரெல்லாம் எந்த கூட்டணிக்கு மாறுகிறார்கள் அப்படின்றதெல்லாம் இனிமேல் தெரியும். மேக்ஸிமம் வந்து சிறு கட்சியில் பூரா பொறுக்கி பிஜேபி எழுதிருச்சு, பிக் பண்ணி வச்சுருக்கு. அவர்கள்ட்ட செல்வாக்கு படைத்த பெரிய கட்சி தான் இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு டிஎம்கே இருக்குது, அப்புறம் ஏடிஎம்கே இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, ரைட்டுங்களா. அப்புறம் வந்து வாக்கு வங்கிகளை பெற்ற பாமக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சிறிய கட்சிகளாக பார்த்தோம் அப்படின்னா அது விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. சிறிய கட்சிகளாக பார்த்தோம் அப்படின்னா அதற்கு கீழே வெறும் 1500 ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு கட்சியாக பார்க்க போகிறோம்னா தேமுதிக இருக்குது. இதை தவிர அரசியல் கட்சிகள்னு எதுவுமே இல்லை. பாஜக இருக்குது. சரியா? இதை தவிர வேறு அரசியல் கட்சிகளே இல்லை. ஆனால் பேரே இல்லாத அரசியல் கட்சியெல்லாம் மொத்தமாக கூட்டமாக கூட்டி வைத்துக்கொண்டு அதை ஒரு கூட்டணியாக அறிவித்திருக்கிறது பாஜக. இன்னொரு பக்கம் அதிமுக கூட யாருமே சேரலை அப்படின்னு பார்க்கப்படுது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து திமுகவோட ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறதுனால இவர்களும் போய் சேரலை. அப்போ அதிமுக தனித்து நிற்க போகிறது. அவர்களே சொல்லிட்டாங்க யார் வரலை அப்படின்னு, கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையில் எங்களுக்கு மக்களோட தான் கூட்டணி அப்புறம் மித்தாலாம் வந்து மாட்டோடைய கூட்டணி போடுறாங்க. எல்லோரும் மக்களோட கூட்டணி வைத்து தான் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து நிற்பாங்க. கூட்டணிக்கு ஆளே வரலன்னு கட்சிகளோடு சேர்ந்தால் மட்டும்தான் கூட்டணியா, மக்களோடு நாங்கள் கூட்டணின்னு சொல்லி செம்மலை சொல்லியிருக்கார் நேற்று. எனவே தேர்தல் சூடு பிடிக்க துவங்கி இருக்கிறது. அடுத்தடுத்த கட்டமாக என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். ஏன்னா அந்த திமுகவுடைய பட்டியலை தான் மிகவும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அவருடைய தேர்தல் அறிக்கையும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இரண்டும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்த கட்டமாக என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.